அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை குபேர சஷ்டி. இந்த நாளன்று முருகப்பெருமானுக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். நமக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கும். வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தனமும் தானியம் நிறைவாக இருக்க ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையே மாறும். இந்த தீபம் எந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போது ஏற்றலாம் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு முருகனுடைய படத்திற்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. அந்த சந்தன குங்குமம் வைக்கும்போது அதில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி, பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் பொடியாக்கி வச்சுக்கோங்க. வைத்து அதில் நீங்கள் பன்னீர் விட்டு கலந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சிலை வைத்திருக்கிறீங்கன்னா அபிஷேகம் செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அபிஷேகம் பார்த்தீங்கன்னா சந்தனம், பால், தயிர் இந்த மாதிரி உங்களால் முடிந்தது ரொம்ப சிம்பிளாக கையில் என்ன இருக்கோ அதை வைத்து பண்ணலாம். விபூதி பண்ணலாம், குங்குமம் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்து பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேல் வைத்திருக்கிறவங்களுக்கும் வேலும் சிலையும் வைத்திருப்பவர்கள் அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. இப்போ முருகனுடைய படத்திற்கும் சிலைக்கு நீங்கள் அலங்காரம் செய்து வச்சுட்டீங்க. செவ்வரளி பூக்கள், சாமந்தி பூ, மஞ்சள் நிற பூக்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை இருக்கிறதுனால மஞ்சள் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் துவரம்பருப்பு நிறைய பரப்பிக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் துவரம்பருப்பு பரப்ப வேண்டும். அதை பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பிட்டு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலை நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா 6 அப்படிங்கிற எண்களை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு வெற்றிலையிலையும் 6 6 எழுதணும். மொத்தம் 36. நமக்கு கணக்குக்கு 6 6ஆக நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு வெற்றிலையும் வெறும் 6 6 மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது நம்பர் 6 மட்டும் எழுதிக்கோங்க. மஞ்சள் வைத்து எழுத வேண்டும். நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மோதிர விரலில் டிப் பண்ணி நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லைன்னா தீக்குச்சி வச்சு நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அந்த காது குடையிற பஞ்சு சொல்லாமலே அந்த பஞ்சை வச்சு நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் 6 அப்படிங்கிறத எழுதிட்டு, உங்களுக்கு ஏதாவது பணம் தேவை இல்லைன்னா இவ்வளோ பணம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,00,000, 1,00,000, 2,00,000 அப்படிங்கிறது கூட நீங்கள் 6க்கு கீழே எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை, பணத்துக்கான வேண்டுதல் பண்ணலை, வேறு வேண்டுதல் அப்படின்னா நீங்கள் 6 மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களால் எழுத முடிஞ்சுன்னா உங்கள் வேண்டுதலையும் அந்த வெற்றிலையும் நீங்கள் எழுதுங்க. எழுத முடிஞ்சதுன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டாயமாக 6 மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அதுக்கடுத்து அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கும் 6 அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் 6 அகல் விளக்கு ஏற்றலை அப்படின்னா நடுவில் மட்டும் அந்த வெற்றிலைக்கு நடுவில் மட்டும் ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக ஏற்றுங்க. இப்போ 6 அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா முடிந்தால் நெய் தீபம், அப்படி இல்லைன்னா நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க. நடுவில் மட்டும் வைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு நெய் தீபமாக வைங்க. செல்வம் செழிக்கும். நெய் தீபம் ஏற்றுவது முருகனுக்கு அவ்வளோ சிறப்பானது. நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தை முருகர் கொடுப்பார். இப்போ இந்த வட்டம் நீங்கள் ஒரு நெய்விளக்கு ஏற்றுறீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் 6க்குமே நெய்விளக்கு ஏற்றுற அளவுக்கு வசதி கொடுத்துருவார் முருகர். அவ்வளோ வசதியை கொடுப்பார் முருகர். நீங்கள் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வசதி நல்லா உயரும். வாழ்க்கையும் எப்படி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட முடியும். எல்லாமே முருகன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த ஜாதிக்காய் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அந்த விளக்குக்குள்ளே போடுங்க. பொடி பண்ண முடியல அப்படின்னா நல்லா தட்டிக்கோங்க. அதாவது நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம் பார்த்திங்க, அந்த உரல் இருக்குல்லையே அதில் நல்லா தட்டிக்கோங்க. தட்டவும் நமக்கு சின்ன சின்ன பீஸாக கட் ஆகும். அதை நீங்கள் ஒவ்வொரு விளக்குக்குள்ளேயும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரே அகல் விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றுறேன் அப்படின்னா அதையும் ஒரு அடி அடித்து இல்லைன்னா பொடியாக நீங்கள் ரெடி பண்ணி அந்த ஒரு அகல் விளக்குக்குள்ளே மட்டும் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் நிற வாழைப்பழம் மட்டும் வைத்தா கூட போதும். அல்லது நீங்கள் சாதம் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பால் பாயசம் கூட பண்ணலாம். முருகருக்கு இனிப்பு வைக்கிறது ரொம்ப நல்லது. சர்க்கரை பொங்கலோ அல்லது பாலில் தேன் கலந்தோ இல்லை மாதுளம்பழம் வைக்கிறதோ பழங்கள் வைக்கிறதோ நம்மளால் என்ன முடியுதோ அது முருகப்பெருமானுக்கு வைக்கலாம். கல்கண்டு மட்டும் கூட வைக்கலாம். வைத்துட்டு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 1 ரூபாய் நாணயமாக 6 1 ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் இருக்குதுன்னா ஜாதிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜாதிக்காய் வைத்து செய்கின்ற பரிகாரம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் மஞ்சள் நிற துணியில்
இப்போ மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணி தான் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க. மஞ்சள் தேய்ச்சி அதாவது நம்ம கொஞ்சோண்டி மஞ்சளை கரைச்சி அந்த வெள்ளை துணி நம்ம முக்கி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும். நிழல்லே கொஞ்ச நேரம் உலர்த்திட்டு அதற்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக இது செய்யணும். நம்ம 6 ரூபாய் வந்து அதில் வச்சு ஒரே ஒரு ஜாதிக்காய் வைத்து நீங்கள் முடிச்சு போல கட்டி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற வேண்டும் முருகா அப்படிங்கிறத வேண்டிட்டு முருகனுடைய பாதத்துக்கிட்ட வச்சிருங்க. உங்களுடைய வேண்டுதல் எப்போ நிறைவேறுகின்றதோ அப்போ தான் அந்த நாணயத்தை எடுத்து முருகனுடைய உண்டியில் சேர்த்துடுங்க, முருகன்கிட்ட சேர்த்துடுங்க. அது வரையும் அந்த நாணயம் வந்து முருகனுடைய பாதத்துக்கிட்டே இருக்கட்டும். முருகன் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரம். நிச்சயமாக செய்து பாருங்கள். ஏன்னா நாணயம் முடிச்ச பரிகாரம் வந்து நமக்கு கட்டாயமாக வந்து வேண்டுதலை நிறைவேற்றி வச்சே ஆகணும். அதுதான் அந்த நாணயத்தோட ஸ்பெஷலேவும் கட்டாயமாக நமக்கு நிறைவேறும். அதனால தான் முடிச்சு போட்டு வைக்கிறது சொல்லுவாங்க. ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து முடிச்சு போட்டு வச்சுட்டாலே அது கட்டாயமாக 100% நிறைவேறியே ஆக வேண்டும், நிறைவேறிடும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தாமதம் வேண்டுமானாலும் ஆகலாமே தவிர ஆனால் கட்டாயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறியே தீரணும். இதுதான் அந்த நாணய முடிச்சோட பவர். ரொம்ப சக்தி வாய்ந்ததான் நாணயம் முடிச்சு. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு ஒரு சொந்த வீடு வேணும்ன்ட்டு முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா கட்டாயம் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் வேண்டும்னு நினச்சி முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா கட்டாயமாக நிறைவேறிடும். உங்களுடைய வேண்டுதல் என்ன வச்சு நீங்கள் முடிச்சு போட்டு முருகன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை முருகர் நிறைவேற்றியே தீர்வார். ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த வழிபாடை செய்து பாருங்கள். இப்போ இந்த வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த வெற்றிலையும் மற்றும் துவரம் பருப்பை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா துவரம் பருப்பை வந்து ஊற வச்சுடுங்க. நைட்டு ஊற வச்சுடுங்க. அல்லது ஒரு 2 மணி நேரமாவது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அந்த வெற்றிலை அந்த துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் நாட்டு சர்க்கரை கலந்து பசு மாடுக்கு தானமாக கொடுங்க. 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ பசு மாடுக்கு தானமாக கொடுக்க முடியல அப்படி இருப்பார்கள், ஏன்னா பசு மாடு பக்கத்தில் இல்லை அப்படி இருப்பார்கள், பறவைகளுக்கு அது தானமாக கொடுத்துருங்க. இல்லை பறவைகளுக்கும் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்களே அந்த துவரம் பருப்பை ஏதாவது சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம பசுமாடுக்கு தானம் கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெற்றிலையும் சேர்த்து தான். இப்போ வெற்றிலை வந்து நான் பறவைகளுக்கு கொடுக்க முடியாது இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த வெற்றிலை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடி கடியில் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா பூஜை குப்பையிலோடனே சேர்த்து போட்டுடலாம். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். வெற்றிலை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கால்படாத இடத்துலையோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து துளசி செடி இல்லை வீட்டில் செடி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அதுக்கடியில் போட்டுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாரீங்க. முருகனுக்கு வந்து சஷ்டி என்று இப்படி வழிபாடு, செவ்வாய்க்கிழமை என்று இப்படி வழிபாடு செய்துட்டு வாரீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். உங்களுடைய வேண்டுதல் 6 நாட்களுக்குள்ளே நிறைவேறும். அப்படி இல்லை என்றால் 36 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும். இந்த வேண்டுதல் ஒரு சில பேருக்கு லக்லி மறுநாளே வேண்டுதல் நிறைவேறிடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட்கள் ஆகும். ஒரு சில பேருக்கு 12 நாட்கள் ஆகும். குறைஞ்சபட்சம் 36 நாட்களுக்குள்ளே இந்த வேண்டுதல் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்க அந்த வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறியே தீரும். அதனால் நம்பிக்கையுடன் முருகன்ட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்க. அதை வைத்து நீங்கள் வந்து முருகா நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும், உன் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நிறைவேறிடும். சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் 6 முறையும் சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். ஓம் சஷ்டிபதையே நமோ நமக சொல்லலாம். இல்லைன்னா ஓம் ஆறுமுகனே நமக அப்படிங்கிறது சொல்லலாம். ஓம் பாலகுமரனே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம். இந்த சஷ்டி என்று இந்த நாமங்கள் சொல்வது ரொம்ப நல்லது. எப்போதுமே நம்ம ஒரு வழிபாடு செஞ்சு முடிக்கும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத நம்ம வந்து அதை ஒரு 2-3 தடவையோ இல்லை 6 முறையோ சொல்லும்போது ரொம்ப நல்லது. நல்ல பலன் நமக்கு இதற்கு கிடைக்கும். முருகனுடைய அருளும் ஆசி அன்பு பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதே போல் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். இல்லை பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த பாடல்களை காதால் கேட்டாலே போதும். டிவியில் போடலாம், அப்படின்னா ஃபோனில் கூட நீங்கள் போட்டு பூஜையில் வைத்து கேளுங்க. ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஓம் சரவணபவாய நமக. முருகனுக்கு உரிய நாமங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவாய மந்திரம். இந்த மந்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். முருகனை எப்போதுமே நம்ம கூட இருக்க வைக்கிற மந்திரம் ஓம் சரவணபவாய நமக. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போதுமே எல்லா மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுக்குரிய மந்திரத்தை நாமத்தை நம்ம எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நமக்கு எப்போல்லாம் நம்ம வெளியே போகிறோமோ, எப்போல்லாம் நமக்கு முருகன் தேவைப்படுறாரோ அப்போல்லாம் முருகனை நினைத்து ஒரு நாமத்தை சொன்னாலே போதும், அவர் நம்ம கூடவே நமக்கு இருப்பார். அதாவது ஏதாவது ஒரு பதட்டத்தில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு டென்ஷனில் இருக்கிறீங்க, அதை கூல் பண்ணணும் அப்படின்னா முருகனுடைய நாமத்தை நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். வியாழக்கிழமை அன்று குபேர சஷ்டி அன்று நீங்கள் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் முருகனுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த நாளே வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை.
இந்த நாட்கள் அவருக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள். அவரை நினைத்து இந்த மாதத்தில் ஒரு 4 நாட்கள் அவருக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.